Hello everyone, I'm Evan. Welcome to our team. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போறோம்னா ஸ்பைடர்மேன் 3 விச் இஸ் வந்துட்டு ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ போடுறதுக்காக ரிவ்யூ பேசுறதுக்காக ரொம்ப நாளாக வந்துட்டு நான் காத்துட்டு இருந்தேன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ஏன்னா இந்த படத்தை வந்துட்டு ரிலீஸ் ஆன டைம்ல லைக் லிட்ரலி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ எங்கள் ஊரில் வந்துட்டு எங்கள் மலேசியாவில் பிணைங்கில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டு மிட் நைட் ஷோ போட்டிருந்தாங்க. ஐ திங்க் எஸ் 12 மணிக்கு ஷோ போட்டிருந்தாங்க. ஸோ வந்துட்டு நான் நைட்டு தான் போய் பார்த்தேன். ஆக்சுவலி கணக்குக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஓகேவா, போய் பார்த்தேன். செம்ம க்ரௌடு. ஓகேவா, ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அந்த டைமில் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ரிவ்யூ வந்துட்டு எதுவுமே நான் பேசல. ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு நான் எம்சியூ படங்கள்லாம் வந்துட்டு படங்கள் மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட்ஸ் இந்த சீரீஸ் ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் அதெல்லாம் வந்துட்டு பார்த்து ரிவ்யூ போட்டு இருக்கிறதுனால அதன் வரிசையில் வந்துட்டு ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமும் வருது. ஸோ விச் இஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகேவா, ஸோ ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளோட ரெண்டு ஸ்பைடர்மேன்ஸும் வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. விச் இஸ் வந்துட்டு நம்ம டோபி மேக்வேர் அண்ட் வந்துட்டு ஆண்ட்ரூ கேஃபல் ஸ்பைடர்மேன் வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. அவங்க மட்டும் கிடையாம அவங்களோட வில்லன்ஸும் வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒவ்வொரு படத்துலேருந்து வந்துட்டு ஒவ்வொரு வில்லனை வந்துட்டு பிக் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்பைடர்மேன் 1ல வந்துட்டு கிரீன் காப்ளின் வந்திருப்பாரு, அவர் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பைடர்மேன் 2ல வந்துட்டு டாக்டர் ஆக்டோபஸ், ஸ்பைடர்மேன் 3ல வந்துட்டு நம்ம சாண்ட்மேன் வந்திருப்பாரு. பார்க்க போனால் வெனமும் வந்திருக்காரு. ஓகேவா, பட் நம்ம வெனம் இருப்பாரு, அந்த எடிபாக் கூட இருக்காருல்ல, அந்த வெனம் 2 பேரும் ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. அது போஸ்ட் கிரெடிட் சீன்ல வச்சிருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆண்ட்ரூ கேஃபில் ஸ்பைடர்மேன்ல வந்துட்டு ஸ்பைடர்மேன் 1ல வந்துட்டு லிசர்டா இருக்கட்டும், அது 2வதுல வந்துட்டு நம்ம எலக்ட்ரோவா இருக்கட்டும், ஸோ நம்ம ஜேமி ஃபாக்ஸ் பிளே பண்ண எலக்ட்ரோ, ஸோ அவங்களாம் வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு 5 வில்லன்கள் வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. வெனமோட சேர்த்தா 6. ஓகேவா, ஸோ கணக்குக்கு சினிஸ்டர் 6 வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த குரூப்லாம் எதுவும் ஃபார்ம் பண்ணல. மேபி அடுத்தடுத்த படத்தில் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இது ரொம்ப நாள் அந்த வீடியோஸ்லாம் நான் இந்த ரிவ்யூ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோட தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்துட்டு இப்போ ரிவ்யூ பண்ணுறதுக்காக இந்த படத்தை வந்துட்டு ஒரு 2-3 வாட்டி பார்த்தேன். ஸோ எனக்கு பிடிச்ச சீன்ஸு, ஸோ பிடிச்ச விஷயங்கள்லாம், நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள்லாம் வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஓகேவா, கண்டிப்பாக அந்த ரிவ்யூ கண்டிப்பாக நான் டைம் எடுத்து சொல்ல போகிறதுனால ரிவ்யூ ராங்காக தான் இருக்கும். ஸோ எதுவுமே மைண்டில் எடுத்துக்காம ஸோ டைம் இருந்தால் மட்டும் ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? அப்படி லாங்காக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த படம் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு 2 hours 30 minutes ஒரு படம்ங்க. ஓகேவா, ஸோ 2 hours 30 minutes படம்னு சொல்லும்போது இந்த எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் சொல்லிட்டு 2 வெர்ஷன் இருக்குது. இந்த படத்தோட 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று டிலீட்டட் சீன்லாம் வந்துட்டு சேர்த்த ஒரு வெர்ஷன் இருக்கு. லைக் வந்து எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் சொல்லிட்டு அந்த ஒரு வெர்ஷன் படம் இருக்கு. இல்லாட்டி டிலீட்டட் சீன்லாம் வந்துட்டு இல்லை நீக்கிட்டு இந்த ஒரிஜினல் படம் நம்ம தேட்டரில் பார்த்த படம் அந்த சீக்வன்ஸை வச்சு எடுத்த படம் மட்டும் அந்த ஒரு வெர்ஷன் இருக்கு. நான் வந்து பார்த்தது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான். ஓகேவா, அந்த டிலீட்டட் சீன்லாம் வச்சு சேர்த்து ஆட் பண்ண வெர்ஷன் தான் நான் பார்த்துருந்தேன். ஓகேவா, ஸோ அதுதான் நான் பார்த்துருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 2 hours 30 minutes. ஓகேவா, அந்த கிரெடிட்ஸ்லாம் சேர்த்து சொல்கிறேன். ஸோ இந்த படம் வந்துட்டு ஆப்வியஸ்லி டைரக்ட் சீக்குவல் டு நம்ம ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோமோட இது போஸ்ட் கிரெடிட் சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. எப்போதுலேருந்து நம்ம மிஸ்ட்ரியோட அந்த வீடியோவை வந்துட்டு பப்ளிக்காக போஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அதாவது மிஸ்ட்ரியோ வந்துட்டு அந்த வீடியோவில் ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கணும்னு சொல்லி அவரோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணியிருப்பாரு. ஸோ அங்கேருந்து தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இது நீங்கள் டேரெக்டாகவே பார்க்கலாம். ஃபார் ஃப்ரம் ஹோம் பார்த்து முடிஞ்சு நோவே ஹோமை பார்த்தோம். நடுவில் வந்துட்டு நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்ஸும் பார்க்கணும் அவசியம் கிடையாது. டேரெக்டாக கண்டினியூ ஆகுது. ஓகேவா, பட் இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சில படங்கள்லாம் நீங்கள் பார்த்தே ஆகணும். ஆப்வியஸ்லி என்ன படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஏன்னா இந்த படம் ஃபுல்லாக வந்துட்டு என்னதான் ஒரு 3 ஸ்பைடர்மேன் இருக்காங்க, அவங்க 5 வில்லனுங்க இருக்காங்க. இதெல்லாம் இருந்தாலும் பார்த்தாலும் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் கான்செப்ட் இதெல்லாம் இருந்தாலும் கூட பட் நீங்கள் வந்துட்டு இந்த படம் ஃபோக்கஸ்ட் பண்ணுறதே வந்துட்டு ஒரு ஸ்பைடர் பாயா இருந்த நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் எப்படி ஸ்பைடர் மேனா மாறாரு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது எப்படி அவர் வந்துட்டு எடுத்துக்கிறாரு. ஓகேவா, ஸோ அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அவருக்கு ஒரு கேரக்டர் ஆக்கு, ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்து அழகாக இந்த படம் ஃபுல்லாக அதுதாங்க பற்றி பேசுது. ஸோ அவரோட கேரக்டர் ஃபாலோ பண்ணுறதுக்காகவே நீங்கள் ப்ரீவியஸாக எந்தெந்த படத்தெல்லாம் வந்துட்டு நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் வந்துட்டு எம்சியூல அப்பியராக இருக்காரோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிவில் வார், ஹோம் கமிங், ஃபார் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தாலும் கண்டிப்பாக இன்ஃபினிட்டி வார், எண்ட் கேம்லாம் நீங்கள் பார்த்தே ஆகணும். ஓகேவா, அவரோட கேரக்டரை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதுக்காக. ரெண்டாவது வந்துட்டு நம்ம டோபி மேக்கரோட அந்த ட்ரியாலஜி ஸ்பைடர்மேன், நம்ம சாம் ரமியோட ட்ரியாலஜி ஸ்பைடர்மேன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். அவரோட கேரக்டர் உங்களுக்கு புரியும். ஓகே, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட ரிவ்யூ கூட நான் வந்துட்டு 3 படத்தோட ரிவ்யூ வந்துட்டு நான் போட்டிருப்பேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், சரிங்களா? நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அண்ட் வந்துட்டு ஆப்வியஸ்லி திஸ் அமேசிங் ஸ்பைடர்மேன் நம்ம
ஹென்ரி கேஃபில் வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் 2 பார்ட் இருக்குல்ல, அதனையும் நீங்க பார்த்தாகணும். ஓகேவா? ஸோ அதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஏன்னா அந்த படத்துல நடந்த சில மெயினான ஈவெண்ட்ஸ் நடந்த விஷயங்கள், சிச்சுவேஷனை பத்தி வந்துட்டு இங்க வந்துட்டு இந்த படத்துல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து விஷுவலா காமிக்க மாட்டாங்க, பட் 3 பேரும் அந்த பேசுற சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும்ல, அந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஸ்டாச்சு ஆஃப் த லிபர்ட்டி அங்க நின்றுட்டு பேசுற 3 பேரை டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள் இருக்கும்ல. நான் இந்த ஏலியன் கூட சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு நம்ம டாமஸ் ஸ்பைடர்மேன் சொல்லுவாரு. அதாவது டேனோஸ் கூட சண்டை போடன்னு சொல்லுவாரு. இங்க வந்துட்டு நம்ம ஸ்பைடர்மேன் வந்துட்டு நம்ம டாபி மேக்கர் ஸ்பைடர்மேன் வந்துட்டு நம்ம கருப்பு கலரா இருக்கிற ஒரு ஏலியன் கூட சண்டை போட்டேன், அதாவது வெனம் மென்ஷன் பண்ணுவாரு. நம்ம ஹென்ரி கேஃபில் வந்துட்டு நான் வந்துட்டு ஏலியன் எதுவுமே வந்துட்டு என்னோட வேர்ல்ட்ல நான் சண்டை போடல, ஆனா அந்த ரைனோ கூட நான் சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொருத்தோடைய அவங்க லைஃப்ல அவங்க இழந்த முக்கியமான அந்த ஈவெண்ட்டை ஷேர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம டோபி மேக்கர் அவரோட பென்னா வந்துட்டு இழந்ததா இருக்கட்டும், அது அவருக்கு பாதிச்ச ஒரு விஷயம். ஆப்வியஸ்லி நம்ம ஹென்ரி கேஃபில் அவர் குவென்னா இழந்த விஷயத்தை பத்தி பேசுவாங்க. ஓகேவா? அவர் பேசுவார், அவர் கண் கலங்கிட்டே பேசுவார். அந்த சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு லிட்டரலி எனக்கு கண் கலங்கிடுச்சு, அவ்வளோ டச்சிங்காக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இந்த படத்துல ஏகப்பட்ட இந்த மாதிரி டச்சிங்கான சீன்ஸ்லாம் வந்துட்டு ஏகப்பட்டதுங்க. இந்த படம் ஃபுல்லாக வந்துட்டு எமோஷனலாக கனெக்ட் ஆக வச்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து எதுவுமே வந்துட்டு இந்த தேவையில்லாத காமெடியை போட்டு பிரேக் பண்ணி விடுறேன் அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் எமோஷனல் நேரத்தில் அழகாக அந்த எமோஷனல் அட்டாச் பண்ண வச்சிடும். அதே நேரத்தில் இந்த காமெடி சீக்வன்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஈமோஷன்லாம் வரும்போது அதுவும் நல்ல நல்ல கட்சியாக இருக்கும். அது அந்த சீன்ஸ்லாம் வந்து நம்ம கடந்து போகிறதுக்கு ஒரு மாதிரி என்ஜாய்டாக இருக்கும். ஓகேவா? நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த படம்லாம் பார்த்தாகணும். கண்டிப்பாக வேணாம் படத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஓகேவா? லைக் லீட் விடுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு வேணாம் 1 and 2 கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். போஸ்ட் கிரெடிட் சீன் வந்துட்டு கண்டிப்பாக இந்த படத்தோட வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் கூட வந்துட்டு லிங்க் ஆகுது. ஓகேவா? இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் வந்துட்டு டேரெக்டாக வேணாம் 3யோட வந்துட்டு மர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு லீடப்பாக அமைது. பட் எங்கேயுமே வந்துட்டு ஸ்பைடர்மேன் வந்துட்டு வேணாம மீட் பண்ணுற மாதிரி எங்கேயுமே காமிக்கல. மேபி ஃபியூச்சரில் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்னும் நிறைய இருக்குங்க, லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு போன ஃபார் ஃப்ரம் ஹோம் அந்த படத்தோட ரிவ்யூவில் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நம்ம ஜே.கே. சைமன்ஸ் அவர் வந்துட்டு ஜே ஜோனா ஜேம்சன்ஸா வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டராக வந்துட்டு திரும்ப அப்பியர் ஆயிருப்பாரு. நம்ம சாம் ரேமி ஸ்பைடர்மேன்ல வந்துட்டு வந்திருப்பார்ல. எப்போ பார்த்தாலும் ஸ்பைடர்மேன் போட்டு வந்துட்டு குறைச்சல் கொடுக்குறதே இந்த ஆள் வேலையாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு நொட்டை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஓகேவா? நொட்டையும் சொல்லிப்பாரு. அதே மாதிரி வந்துட்டு அவரோட சூட்டு கிடச்சோன்னா அவரோட சூட்டும் போட்டு வந்துட்டு ட்ரெயின் பண்ணிக்கிருப்பாரு. அந்த சீக்வன்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மனசில் வந்து இந்த படத்துல ரிட்டர்ன் கொண்டு வந்திருப்பாங்க. லைக் வந்துட்டு சாம் ரேமியோட வேர்ல்ட்ல இருக்கு ஜே ஜோனா ஜான்சன்ல நம்ம எம்சியூலேயே வந்துட்டு ஜே ஜோனா ஜான்சன் இருக்காத மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு கேமியோஸ்ன்னு சொல்றப்போ இவர் ஒருத்தர் தாங்க ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான லைக் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கேமியோ கண்டிப்பாக சொல்லுவேன். நம்ம சார்லி கோக்ஸ் நடித்த நம்ம மேட் மொனாக், அதாவது டேர் டெவில் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம டேர் டெவில் நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸோட டேர் டெவில் அந்த சீரீஸ் இருக்குல்ல, ஆக்சுவலி வந்துட்டு அது ஒரு கேனனாக வந்துட்டு நம்ம எம்சியூக்கு அமைச்சிருக்க. ஸோ பார்க்க போனால் வந்துட்டு அந்த டேர் டெவில் வந்துட்டு எம்சியூவில் நடக்கிற மாதிரி தான் வந்துட்டு அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அது ஆஃபிஷியலாக கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம டேர்டெவில் வந்துட்டு எம்சியூல இருக்கிற மாதிரி காமிச்சாங்கல்ல. ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ். ஸோ நம்ம டேர்டெவில் வந்துட்டு எம்சியூல இருக்காரு, இவர் வந்துட்டு எம்சியூ டேர்டெவில் தான் சொல்லிட்டு இந்த படத்துல தான் ஒரு கேமியோ மூலியமா வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல டேர்டெவிலா வர மாட்டாரு. ஓகேவா? மேட் மொனாக்கா வராரு, ஒரு லாயரா வருவாரு. ஓகே, ஏன்னா வந்துட்டு இந்த நம்ம ஸ்பைடர்மேன் ஐடென்டிட்டி தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த சார்ஜஸ் அனுப்பப்படுவாங்க. ஏன்னா வந்துட்டு அவர் தான் வந்துட்டு அந்த ட்ரோன்ஸ்லாம் மிஸ்யூஸ் பண்ணாரு, அந்த மாதிரி வந்துட்டு அந்த டிஓடிசி வந்து பிடிச்சி விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த கேஸை போட்டுருவாங்க. ஸோ அந்த கேஸ்ல வெளியாக்குறது தான் வந்துட்டு இவர் வாதாடுறதுக்கு வக்கீலா வருவார் நம்ம மேட் மொனாக்கு. அந்த ஒரு சீன் ஒன்று இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள பேசுற மாதிரி. அது அன்எக்ஸ்பெக்டட். அவர் கையை பிடிச்சிக்கிட்டு அவர் கையோட அந்த குச்சியை வச்சு வைப்பாரு கேமராமேனுக்கு. அதுக்கப்புறம் அந்த கேமரா திரும்பி மேட் மொனாக்கா காமிப்பாங்க, அதாவது நம்ம சார்லி கோக்ஸை காமிப்பாங்க. அது வந்துட்டு நான் தியேட்டர்ல பாக்குறப்போ வந்துட்டு சில பேர் கத்துனாங்க, சில பேர் கத்துல. ஓகேவா? எனக்கே அந்த நேரத்துல வந்து யார் அவருன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஏன்டா அவனுக்கு கத்துறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ போயிட்டுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பார்த்தேன், மற்ற ரிவ்யூஸ் தான் பாக்குறப்போ ஓ இவர் டேர்டெவில் அப்படிதான் தெரிய ஆரம்பிச்சு. அப்பதான் எனக்கே தெரியும் டேர்டெவில் இந்த படத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் டேர்டெவில் பத்தி அந்த கேரக்டர்ஸை படிக்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்க. அதுக்கப்புறம் டேர்டெவில் சீரீஸ்லாம் பார்த்ததுக்கிறப்போ வந்துட்டு இந்த டேர்டெவில் கேரக்டர் மேலே எனக்கு ரொம்ப பிடிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஒரு ஃபேவரட்டா மாறிடுச்சு அந்த கேரக்டர். ஸோ வந்துட்டு நான் திரும்ப இந்த படத்தை பாக்குறதுக்கு ரிவ்யூ பண்றதுக்கு பார்த்தேன்ல. ஸோ பார்க்கறப்ப இந்த சீன் வரப்போ வந்துட்டு நான் 2-3 வாட்டி பாஸ் பண்ணி ரிவைண்ட் பண்ணி திரும்ப இந்த சீனை பார்ப்பேன். நானே எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சுடா. அவர் அந்த கேமியோ வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட்.
அந்த கொஞ்ச நேரம் சீனுக்கு, ஸோ இது ஒரு சீன் இருக்கா, வீட்ல ஒரு சீன் இருக்கும். அண்ட் வந்துட்டு இன்னொரு ஆஃபீஸ்ல வந்துட்டு நம்ம ஹாப்பி யோகன் கூட வந்துட்டு நம்ம டேர்டெவில் போயிருப்பாரு. அதாவது மேட் மோனாக் வந்துட்டு போயிருப்பாரு. இந்த டிஓடிசி கூட வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்த போயிருக்கப்போ அது ஒரு சீன் இருக்கும். அது டிலீட்டட் சீன். ஓகேவா? மொத்தமா 2 சீன் தான் வச்சிருப்பாரு நம்ம மேட் மோனாக். ஸோ டோட்டலா கனெக்ட் பண்ணி பார்த்தா கூட ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான். ஒரு 5 நிமிஷம் கூட சீன்ஸ் கூட இருக்காருங்க. அந்த 5 நிமிஷம் சீன்ஸ்க்கு மனச வந்து ஒன்ஸ் வந்து அந்த கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி லைக் வந்து சிம்பிள் கெட்டப் தான். ஒரு ரெட் கலர் கண்ணாடியை மாட்டிக்கிட்டு கோட் சூட் போட்டு கையில் குச்சியை வச்சுக்கிட்டு அண்ட் வந்து தாடி வந்து க்ளீன் ஷேவ் பண்ணி முடிய வகுடத்து முடி புட்டி கண்ணாடி இதெல்லாம் போட்டா வந்து டேர்டெவில் ஓகேவா மேட் மோனாக் வந்துருவாரு. ஓகேவா? இது ஒரு எஃபர்ட் வேணும்ல. அவர் வந்திருக்காரு, இப்போ பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பெரிய பாராட்டுக்கு யாரோட ஐடியான்னு தெரியல. கண்டிப்பா வந்து கெவின் ஃபெய்கியோட ஐடியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேமியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேமியோங்க. அது வந்து மறக்கவே முடியாத ஒரு கேமியோ. ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை காமிச்சிருப்பாங்க. அவர் ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்க போறான்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அந்த அந்த வகையில வந்துட்டு எந்த ஒரு சர்ப்ரைஸும் கிடையாது அவர் வந்ததுல. ஓகேவா? அண்ட் நம்ம ஆண்ட்மே இறப்பாங்கன்னு வந்துட்டு நான் வந்துட்டு எதிரே பார்க்கல. ஓகேவா? ஸோ ஏன்னா வந்துட்டு இந்த ஸ்பைடர்மேனா இருந்தாலே ஸ்பைடர்மேன் லைஃப்ல யாராவது ஒருத்தர் இழந்தே ஆகணும். அது வந்துட்டு காமனா இருக்கும் எல்லா ஸ்பைடர்மேனுக்கும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ, அது கேனன் இவன்னு சொல்லுவாங்க. லைக் எல்லா ஸ்பைடர்மேன் லைஃப்லயும் வந்துட்டு பென் பார்க்கரை இழந்து ஆகணும். பென் பார்க்கர் இறந்தாகணும். பென் பார்க்கர் இறந்தாதான் அவரோட கேரக்டர் ரிடெம்ஷனுக்கே ஆகும். ஓகே, அவருக்கு ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டே ஆகும். அது வந்து எல்லா ஸ்பைடர்மேனும் அவங்களோட பென் பார்க்கர் அவங்களோட அங்கிள் பென் இழந்தே ஆகணும். ஓகே, அதே மாதிரி இந்த படத்துல நம்ம ஆண்ட்மே இறக்குறதும் அது ஒரு கேனன் இவன் தான். ஸோ அவங்க இறக்குற டைம்ல நம்ம அங்கிள் பென் எல்லா ஸ்பைடர்மேன்கிட்டே சொல்லுவார்ல, தி கிரேட் பவர் வித் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவார்ல, அந்த ஐகானிக்கான அந்த அந்த லைனை வந்துட்டு நம்ம ஆண்ட்மேயும் சொல்லியிருப்பாங்க. அதை சொல்றப்ப எனக்கு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. அது அன்எக்ஸ்பெக்டட். சொல்லுவாங்கன்னு தான் சொல்லிட்டு ஐடியாவே கிடையாது. அண்ட் அது ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம டோபி அண்ட் வந்துட்டு ஆண்ட்ரோட ரிட்டர்ன்ஸ் அது உண்மையிலேயே வந்துட்டு தெரிஞ்சிச்சு. அவங்க இருக்க போறாங்க தெரிஞ்சிச்சு. என்னன்னா நம்ம ஆண்ட்ரூ தான் ஒரு 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 விஷயம் பண்ணாரு. இந்த இன்டர்வியூலாம் கேட்கும் போது, ஆண்ட்ரூ நீங்க வந்துட்டு ஸ்பைடர்மேன் நோ வேல இருக்கீங்களா, கேமியோ பண்ணிருக்கீங்க அப்படிலாம் கேட்கும்போது, அதுக்கப்புறம் ப்ரூஃபோட கேட்டாங்க. அந்த போட்டோ லீக்கான போட்டோ வச்சுலாம் கேட்டாங்க. இது நீங்க தானே, நீங்க உண்மையில இருக்கீங்க தானே அப்படின்னு கேட்டப்போ மனசு என்ன தெரியுமா சொன்னாரு, சிம்பிளா போட்டோஷாப்ல கை தூக்கிட்டாரு. போட்டோஷாப் கொய்யால இவனை பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு படத்துல பார்த்து டே போட்டோஷாப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எவன் வந்துட்டு இந்த மாதிரி சொல்றான்னா அந்த ஆக்டரை நம்பவே நம்பாதீங்க. அந்த மாதிரி முத்திரையை குத்திட்டாங்க. அதுக்கு காரணம் நம்ம ஆண்ட்ரூ கேஃபில் தான். ஓகேவா? சொல்லிட்டு அவரும் ரிட்டர்ன் ஆகிட்டாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட வில்லங்கள் நம்ம வந்துட்டு கிரீன் காப்ளின் ஆப்வியஸ்லி வந்துட்டு நம்ம வில்லியம் டெஃபோ அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ்ங்க. ஓகேவா? அவர் நம்ம கிரீன் காப்ளின் அண்ட் வந்துட்டு நம்ம ஹாஸ்பான். ஓகேவா? ஸோ அவங்களோட கேரக்டரே வந்து லைக் வந்து அவருக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கும். ஓகேவா? மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கும். லைக் வந்து அன்னியன் மாதிரி. ஓகேவா? 2 பேர் இருப்பாங்க ஒரே உடம்புல. ஓகேவா? நம்ம ஹாஸ்பான் வந்துட்டு ஒரு மாதிரி பயந்த ஆளு, பிசினஸ் மேனு, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான மேன். ஓகேவா? ஸோ அப்படி கிரீன் காப்ளின் பார்த்தீங்கன்னா அப்படியே நெகட்டிவ் ஒரு ஈவல் தனம் இருக்கும். ஓகேவா? ஈவல் அவன். ஓகேவா? ஸோ அந்த கேரக்டர் அழகா ப்ளே பண்ணியிருப்பாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் வந்துட்டு மாத்தி மாத்தி ப்ளே பண்ற விதம். நீங்க வந்துட்டு கிரீன் காப்ளினா அவரை பார்க்குறப்போ, அவர் ஆக்ட் பண்றப்போ வந்துட்டு அவரோட ஆக்டிங், அவர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் வந்துட்டு அவர் பல்லு கொண்டு வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரு ஆஸ் ஹாஸ்பானா இருக்கும்போது வந்துட்டு அவர் பல்லு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஓகேவா? லைக் கிளியரா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அவர் கிரீன் காப்ளினா மாறிட்டாகும் அவர் பல்லு வந்துட்டு லைக் வந்து நகுந்து இருக்கும். லைக் வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்காது. ஓகேவா? பல் இந்த டீட்டெயில்ட வந்துட்டு ஸ்பைடர்மேன் 1 காமிச்சிருப்பாங்க. இந்த டீட்டெயில்ல இப்போ கொண்டு வந்துரும். அந்த கண்டினியூட்டி வந்துட்டு ரொம்ப அழகா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. அவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வெரி தானவங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது வந்துட்டு ஓகே, நம்மளுக்கே சில நேரத்துல டவுட் வரும். இவன் நடிக்கிறானா இல்ல உண்மையிலேயே ப்ளே பண்றா? பட் வந்து அவர் நடிக்கல. லைக் வந்து படத்துல நடிக்கிறாரு. பட் வந்து அந்த கேரக்டர் நடிக்கல. லைக் வந்து அவருக்கு உண்மையிலேயே 2 பர்சனாலிட்டி இருக்கு. ஓகேவா? 2 பர்சனாலிட்டி இருக்கு. லைக் வந்து ஆஸ்பான் அண்ட் வந்து கிரீன் காப்ளின். லைக் அனியன் மாதிரி. ஓகேவா? அவர் ஒருத்தர் என்ன பண்றாரோ இன்னொருத்தருக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி கண்ட்ரோல் ஆகிருக்கும். ஸோ அவர் கிரீன் காப்ளினா இருக்கிறப்போ வந்துட்டு நம்மளுக்கே வந்து மூக்குல பொலுக்குன்னு கொடுத்தலாம இருக்கும். பட் வந்து அப்படியே வந்துட்டு அவரு ஆஸ் ஆஸ்பானா பாக்குறப்போ வந்துட்டு அவர் பாக்குறதுக்கு நம்மளுக்கே பாவமா இருக்கும். டே இவனா போட்டா டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு இருக்கும். கிரீன் காப்ளின் மேல கடுப்பு வரும். ஏன்டா இவன் மேல போட்டு இது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அமேசிங்கான ஆக்டிங்க. ஸோ வில்லியம் டெஃபோ அவர் திரும்ப ரிட்டர்ன் கொண்டுட்டு வந்ததே ஒரு பெரிய பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பா சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சீரியஸ்லி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கேஸ்டிங், ஒரு பெர்ஃபெக்ட் கேஸ்டிங்க. ஓகேவா? ரொம்ப நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. அதே பெர்ஃபார்மன்ஸ் நீங்க ஸ்பைடர்மேன் 1 என்ன பார்த்தீங்களோ அப்படி அதே பெர்ஃபார்மன்ஸை இங்க ப்ளே பண்ணியிருப்பாரு. அது அமேசிங் ஆக்டிங்க. ஒரு வார்த்தை இல்ல, அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே. அண்ட் நம்ம டாக்டர் ஆக்டோபஸ் அவரே தான் ரிட்டர்ன் ஆயிருப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கும். அவர் வந்துட்டு
வில்லனா வந்து கடைசியில வந்துட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுப்பாரு. திரும்ப வில்லனுக்கு அந்த டென்டிகிள்ஸ் வச்சு 2 ஸ்பைடர்மேனும் பிடிக்கிற மாதிரி காமிப்பாரு. ஐயோ போச்சுட்டா, திரும்ப ஆக்டோபஸ் கெட்டவனா மாறிட்டானா அப்படின்னு நினைக்கிறப்போ அவரு நல்லவனா நல்லவனாவே போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க கடைசி வரைக்கும். ஓகேவா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் வந்து வில்லன் டூ லைக் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர், நம்ம ஸ்பைடருக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி இருப்பாரு, நல்லா இருந்துச்சு. அதுக்கு எலக்ட்ரோக்கு ஒரு 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 கேரக்டர் இம்ப்ரூவ் கொடுத்துருப்பாங்க. லுக்ஸா இருக்கட்டும், லைக் வந்து நீங்க அமேசிங் ஸ்பைடர்மேன் 2ல பாத்தீங்கன்னா வந்துட்டு எலக்ட்ரோக்கு வந்து ப்ளூ கலர் அந்த அந்த லுக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பட் இந்த படத்துல வந்து காமிக் அக்யூரேட் லுக்கை கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து அந்த எல்லோ கலர் ஸ்பாக் வர மாதிரி வந்துட்டு அந்த லுக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. சூப்பரா இருக்கும். அவருக்கு வந்த டைலாக்ஸ் அதெல்லாம் சூப்பரா இருக்கும். என்னோட அவரு கூட மென்ஷன் பண்ணியிருப்பாரு இன்டர்வியூல பார்த்து. ஓகேவா, ஓகே நீ பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்க, அதனால நினைச்சா நீ பூவ பிப்க்கு ஹெல்ப் பண்ற, நான் நினைச்ச வந்துட்டு நீ பிளாக்கா இருப்ப, நீ ஒரு கருப்பாலா இருப்ப அப்படின்னு நினைச்சேன். அவர் சொல்லுவார், நம்ம ஆண்ட்ரூ காஃப்லர் சொல்லுவாரு, இல்ல சாரி அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல இப்ப நீ அது சொல்லி கேட்க, கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பிளாக் ஸ்பைடர்மேன் இருக்கோ இல்லாமே போயிட போறான் அப்படின்னு சொல்லுவாரு. அதுலயும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம மைல்ஸ் மொராலஸ் தான் வந்துட்டு டீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, கண்டிப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எம்சியூல. ஓகேவா, காத்து பார்ப்போம். அண்ட் நம்ம சாண்ட்மேன் அவர் அதே ஆக்டரை கொண்டு வரல. ஸோ அவர் நடிக்கலன்னு சொல்லிட்டார் போல. ஸோ அவரை வந்துட்டு சிஜி கேரக்டராகவே வந்துட்டு செஞ்சுட்டாங்க. அண்ட் வந்துட்டு அவர் கூட சேர்ந்து லிசர்ட், அந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் 1ல வருவார்ல லிசர்ட் வந்துட்டு அவரையும் வந்துட்டு அந்த ஆக்டர் ரிட்டர்ன் ஆகல, அவரையும் வந்துட்டு சிஜி பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ கண்டிப்பா சிஜி பண்றப்போ லைக் வந்து நீங்க வந்துட்டு தி அமேசிங் ஸ்பைடர்மேன் 1ல பாத்தீங்கன்னா லிசர்ட்டை பாத்தீங்கன்னா அவ்வளவு ரியலா இருக்கும். அந்த லிசர்ட் கண்ணு அசைவு அந்த மோஷன்ஸ்லாம் வந்துட்டு ரியலா இருக்கும். லைக் அந்த விஎஃப்எக்ஸ்ல நீங்க குறைய சொல்ல முடியாது. ஓகேவா, அந்த இந்த சிஜில நீங்க குறைய சொல்ல முடியாது, ரொம்ப அழகா கொடுத்துருப்பாங்க. பட் இந்த படத்துல லிசர்ட் வந்துட்டு ஒரு மாதிரி லைக் வந்துட்டு தெரியுது, அப்பட்டமா தெரியுது இது வந்துட்டு லிசர்ட் விஎஃப்எக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் சாண்ட்மேனும் அப்படியே அப்பட்டமா தெரியுது. பட் எனிவேஸ் 2 பேர் கேரக்டருக்கும் வந்துட்டு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை உண்மையிலே சொல்ல போனா. அப்படி வில்லனாவே ட்ரீட் பண்றாங்க. ஓகேவா, பெரிய பெரிய அளவுக்கு டைலாக் சொல்லலாம். என்ன எனக்கு லிசர்ட் சொன்ன டைலாக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ பீப்புளை மாத்தணும்னு ட்ரை பண்ணனா கண்டிப்பா அதுல பின் விளைவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வரி சொல்லுவாரு. ஓகேவா, இஃப் யூ சேஞ்ச் இஃப் யூ ட்ரை டு சேஞ்ச் பீப்புள் தேர் இஸ் ஆல்வேஸ் அ கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேவா, அது ரியல் வேர்ல்டுக்கும் பொருந்தும். நீ வேற ஒருத்தரை மாத்தணும்னு ட்ரை பண்ணனா கண்டிப்பா அதுக்குன்னு விளைவுகள் இருக்க தான் செய்யுது. ஓகேவா, அது விளைவுகளை நீ கண்டிப்பா சந்திச்சு தான் ஆகணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டைலாக் பர்சனலா. ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொன்னல, எல்லாரும் வந்துட்டு மாற்றி மாற்றி அவங்க லைஃப்ல கோ த்ரூ பண்ணிட்டு வந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஆண்ட்ரூ அண்ட் டாபியை வந்துட்டு நம்ம டாம் அண்ட் ஸ்பைடர்மேன் மீட் பண்ணுறப்போ வந்துட்டு லைக் வந்துட்டு சொல்லுவார், நம்ம எல்லாம் சாரி சொல்லுவாங்க, உங்க ஆண்ட்மே இழந்திருக்காவ சாரின்னு சொல்லிட்டு. நம்ம டாபி சொல்லுவார், எனக்கும் என் அங்கிள் பேன் என்னோட அங்கிள் பேனை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்படி கட் பண்ணா நம்ம ஆண்ட்ரூ கேர்ஃபில் சொல்லுவாரு, நான் வந்துட்டு என்னோட குவைனை இழந்துட்டேன், அதாவது என்னோட எம்ஜியை நான் இழந்துட்டேன், அதுலேருந்து என்னால் மீண்டு வரவே முடியல. லைக் இட்டலி வந்துட்டு நான் அதை என்ன அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் வந்துட்டு என்னோட பஞ்சஸை புல் பண்ணவே இல்லை. லைக் வந்துட்டு உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஸ்பைடர்மேன் வந்து அடிச்சா செத்துருவானுங்க. ஓகேவா, எவனாவது ஸ்பைடர்மேன் அடிச்சா அவனுக்கு செத்துருவானுங்க. ஓகேவா, ஸோ வந்துட்டு பஞ்சஸ், அதனால தான் ஒவ்வொரு டைமும் அடிக்கிறப்போ அவர் பஞ்சஸை புல் பண்ணுவார். லைக் வந்து சாகாத அளவுக்கு தான் வந்துட்டு அடிப்பாரு. ஸோ அவரு ஆஃப்டர் குவென் இழந்ததுக்கு அப்புறம் அந்த கில்ட்டிலே அவர் இருந்துட்டனால ரொம்ப கோவமாயிரு அவரே சொல்லுவார், ரேஜ்ஃபுல்லா மாறி லைக் லிட்டரலி அவர் பஞ்சஸ் புல் பண்ண மாட்டாரு. ஸோ கண்டிப்பா சில பேர்லாம் வந்துட்டு நம்ம ஆண்ட்ரூ கேர்ஃபில் ஸ்பைடர்மேன் வந்து கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். லைக் அந்த மாதிரி தான் ரொம்ப கோவக்காரனா, லைக் ரொம்ப லைக் வந்து இந்த நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் மாதிரி இல்லாம ரொம்ப ரேஜ்ஃபுல்லா மாறிட்டாருன்னு அவரே சொல்லியிருப்பாரு. லைக் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அவர் வந்துட்டு அழுந்துகிட்டே சொல்லுவாருங்க. லிட்டில் கண்ணெல்லாம் கலங்கி, நீங்க டோபியை கூட விட்டுருங்களேன், ஆண்ட்ரூக்கு செம்ம ஒரு ரைட்டிங் போயிருக்கு. லிட்டில் அவர் பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னிருப்பாரு நம்ம நம்ம ஆண்ட்ரூ கேர்ஃபில். ஓகேவா, அழுந்துட்டு லைக் கண்ணெல்லாம் கலந்து அழுந்துட்டு லைக் ஒரு மாதிரி அந்த அழுந்தா வந்துட்டு நம்மளால சரியா பேச முடியாது, வாய் வந்துட்டு ஒரு மாதிரி திக்கோன் ஆயிட்டா அந்த மாதிரி திக்கி திக்கி பேசுவாரு. ஓகேவா, அது வந்துட்டு அந்த சீன் பாக்குறப்போ எனக்கு உண்மையிலே கண்ணு கலங்கிருச்சு, உண்மையிலே கண்ணு கலங்கிருச்சு. நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நான் சொல்றது வருது புரியுதா, லைக் எமோஷனலி அப்படியே அட்டாச் பண்ண வைக்குது அந்த அந்த சீக்வன்ஸ்லாம் அவர் சொல்றப்போ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு புரியுது. ஓகேவா, என்னோட நம்ம டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் சொல்லுவாரு, நானும் என்னோட அங்கிள் பேனை கொன்னவனை வந்துட்டு நான் போய் அவனை சாவணும்னு நினைச்சேன், பட் அவன் செத்ததுக்கு அப்புறம் கூட அது என்னை பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அண்ட் நான் வந்துட்டு எப்படியோ வந்துட்டு இந்த இருட்ட இந்த டார்க்னஸை வந்துட்டு நான் கடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. பட் வந்துட்டு நீங்க அப்படியே ஆண்ட்ரூ கேர்ஃபில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம லைக் லிட்டலி அவரு
ஒரு எப்படி அது ஒரு ஸ்டீல் ஒன்று கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காரு. பட் நீங்க நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா, இப்பதான் ஆன்ட் மே வந்துட்டு நம்ம கிரீன் கார்டன் சாகடிச்சிருப்பாரு. ஸோ அவரு இப்பதான் அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு ரேஜுக்குள்ள போக போறாரா, ஓகேவா? ஸோ நீங்க மூணு ஸ்பைடர்மேனோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும். லைக் வந்துட்டு நம்ம டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் வந்துட்டு அவர் வந்துட்டு கடந்து வந்துட்டாரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு அனுபவப்பட்டு வந்துட்டாரு, வெளியே வந்துட்டாரு, ஓகேவா? பட் ஆண்ட்ரூ கேஃபில் வந்துட்டு இப்பதான் நான் அனுபவப்பட்டுட்டு இருக்காரு. லைக் அது அது வேற மாதிரி அவரை வந்துட்டு கொண்டுட்டு போயிடுச்சு, ஓகேவா? வேற மாதிரி கொண்டுட்டு போயிடுச்சு. லைக் ஒன்றும் கோவமா இருக்குது. பட் அவரு அவர் கோ த்ரூ பண்ணதை, அவருக்கு நடந்ததை டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் நடக்கக்கூடாது, நீ இப்படி என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் லைக் ஹெல்ப் பண்ண வருவார், அட்வைஸ் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு, ஓகேவா? பட் நம்ம டாம் ஹாலண்ட் வந்து இப்போதான் இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக அடி வாங்கிட்டு வர்றாரு, ஓகேவா? இப்போதான் வந்து அண்மையை இழந்திருக்காரு. இப்போ அந்த அந்த ரேஞ்சில் இருக்காரு, ஓகேவா? இப்போ வந்துட்டு அவர் கையில தான் இருக்கு இப்போ எந்த பாதையை வந்துட்டு சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ இந்த மூணு ஸ்பைடர்மேன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப அழகா அந்த டைலாக்ஸ் மூலியமா கொண்டு வந்திருப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ ரொம்ப அதை கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த பேச சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த லேப்ல போய் வந்துட்டு உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஸ்பைடர்மேன் ஹென்ரி கேஃபில் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. சாரி, டோபி மேக்கர் வந்து கேட்பாரு, உனக்கு இந்த மாதிரி யாராச்சும் ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எனக்கு இந்த மாதிரி பீட்டர் பக்கம் ஸ்டஃப்லாம் வந்துட்டு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு, ஓகேவா? அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ கேஃபில் கேட்பாரு டோபி கிட்ட, உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், நாங்கள் இதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு, பட் வந்து ஒரு ஆளையா நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்த்துட்டோம், என்னோட எம்ஜே கூட ஒன்று சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் நெட் வந்து கேட்பாரு, உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு நம்ம டோபி மேக்கர் கிட்ட. ஸோ நம்ம டோபி ஸ்பைடர்மேன் சொல்லுவாரு, எஸ் இருந்தான், அவன் வந்துட்டு என்னைய கொல்றதுக்கு ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சுன்னு சொல்லுவார். ஸோ அதை கேட்டதுக்கு அப்புறம் நெட் என்ன யோசிப்பார்னா, நானும் வில்லனாகி என்னோட ஃப்ரெண்டு பீட்டர் பக்கத்தில் போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது அப்போலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேயே கீப் பண்ணிக்கிருப்பாரு, அந்த டிஸ்டன்ஸை கீப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு நம்ம பீட்டர் பக்கம் கிட்ட இருந்து, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சீன் இருக்கும், இந்த லேப்லேயே நடக்கிற மாதிரி நம்ம நெட்டு வந்து பீட்டர்னு கூப்பிடுவாரு. 3 பேரும் திரும்பி வைப்பேங்க, ஓகே? 3 பேரும் பார்த்து 3 பேரையும் வந்து பின் பாயிண்ட் பண்ணாங்க. நீயா, இவனை கூப்பிடுறீங்க, இவனையும் கூப்பிடுறீங்க. அந்த மீமை வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். சூப்பரா இருந்துச்சு அந்த விஷயம். அதுக்கப்புறம் பீட்டர் பாக்கர் இல்ல 3 பேரும் பீட்டர் பாக்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீமை ரீக்ரியேட் பண்றாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சீனு, செம்ம இம்பார்ட்டன்டான சீனுங்க. நம்ம நெட்டு வந்துட்டு நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் கிட்ட வந்து, இதுதான் உன்னோட வெப் கார்ட்ரிட்ஜ், இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறப்போ நம்ம டாபி கேட்பாரு, என்ன அது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இது என்னோட வெப், நம்ம இது வந்துட்டு என்னோட வெப் சொல்லி, இது வந்து வெப் ஷூட்டர் கவர் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம டக்குன்னு நம்ம டோபி மேக்கர் வந்துட்டு டக்குன்னு ஒரு வெப் வந்து ஷூட் பண்ணி காட்டுவாரு டக்குன்னு, ஓகே? அவர்கிட்ட ஆர்கானிக் வெப் இருக்குல்ல, எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, எல்லாரும் வந்துட்டு வாயை பிறந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம முக்கியமா நம்ம ஆண்ட்ரூ கேஃபில் வாயை பிறந்து அவர் கையே பார்த்துட்டு இருப்பாரு. இவனுக்கு எப்படி இந்த ஆர்கானிக் வெப் இருக்கு, நம்மளுக்கு இருந்தால் நல்லா இருக்கும்ல. யான்னு எடுத்துக்கிட்டா, அவர் வந்துட்டு கஷ்டப்பட்டு அந்த வெப் ஷூட்டரை வந்துட்டு உருவாக்குவார். இவனுக்கு சாதாரணமா கையிலே வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கு இருப்பாங்க, ஓகேவா? அந்த ஒரு ஷாக்ல தான் வந்துட்டு ஆண்ட்ரூ கேஃபில் இருப்பாரு, ஓகேவா? அதே டாபிக்கை வச்சு கடைசி ஃபைட் சீனுக்கு முன்னாடி கிளைமேக்ஸ் ஃபைட் சீனுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த 3 பேரும் கான்வர்சேஷன் இருக்கும். அது ஒரு 1.5 நிமிஷத்துக்கு ஓடி இருக்கும், ஓகேவா? நான் இவங்க கூட ஃபைட் பண்ணேன்னு சொல்லி கேட்டுக்கிறப்போ நம்ம ஆண்ட்ரூ கேஃபில் கேட்பாரு, உனக்கு இது ஆர்கானிக் வெப் வந்துட்டு உனக்கு எப்படி வருது, லைக் வந்துட்டு எப்படி நீ அதை கண்ட்ரோல் பண்ற, லைக் வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ண டாபி கிட்ட கேட்பாரு. ஸோ டாபி சொல்றாரு, நான் எப்படி மூச்சு விடுறனோ அந்த மாதிரி தான், ஒரு மாதிரி ஆர்கானிக்காக தான் நடக்குது, இட்ஸ் ஜஸ்ட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் வந்துட்டு கேட்பாரு, உங்களுக்கு கையிலேருந்து மட்டும் தான் வெப் வருமா இல்லை அப்படின்னு, என்ன கிண்டல் பண்ற அப்படிதான் கேட்குற மாதிரி இருக்கு, டோபியே கிண்டல் பண்றியா அப்படிதான் கேட்குற மாதிரி இருக்கும். இல்ல கையில தான் வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விலகிடுவாரு. ஸோ அவங்களோட 3 பேரும் இருந்த சீக்வன்ஸ் டைலாக்ஸ்லாம் வந்துட்டு சூப்பரா இருக்குங்க. ஒரு மாதிரி அந்த பிரதர்ஹுட், இந்த 3 பிரதரும் வந்துட்டு உட்காந்து பேசிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறப்பாங்க, அவங்க கடந்து வந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரான இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. 3 ஸ்பைடர்மேனும் ஒரே ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் யா எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அதாவது கியூர் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிரீன் வில்லனை வந்து கியூர் பண்ணுவாங்க, சாண்ட்மேனை கியூர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யாரு லிசரை கியூர் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் கியூர் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியாக வந்து எல்லாத்தையும் 4 பேரையும் கியூர் பண்ணிட்டு நம்ம எலக்ட்ரானும் கியூர் பண்ணிட்டு கடைசி கிரீன் காப்ளின் வர அந்த பாம்பை போட்டு வெடிச்சு விட்ருவாரு, ஓகேவா? வெடிச்சு விட்டதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியும் வந்துட்டு உடஞ்சு போமா, அதுக்கு வந்து டேமேஜ் ஆகி போமா, எல்லாம் உழுவாங்க ஒவ்வொரு சைட்லேருந்து. நம்ம எம்ஜே
ஓகேவா? நம்ம ஜெண்டாயா உழுவுறப்ப நம்ம டாம் ஹாலண்ட் வந்து காப்பாத்த வருவாரு. பட் வந்துட்டு நடுவுல இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரீன் காப்ளின் வந்து நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை தூக்கிட்டு போயிருவாரு. அப்போ வந்துட்டு நம்மளோட ஆண்ட்ரூ கேஃபில் வந்து குதிச்சு ஜெண்டாயா வந்து காப்பாத்தி நீங்க அந்த சீன் வந்து அப்படியே த அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 நம்ம குயின் வளரப்போ வந்துட்டு நம்ம ஸ்பைடர்மேன் காப்பாற்ற போறல, அதனால அவரால் வந்துட்டு காப்பாத்திருக்க முடியாது. பிகாஸ் வந்துட்டு அவரா போய் குதிச்சிருக்க மாட்டார். மொத குயினை பிடிச்சிருக்க மாட்டாரு. வெப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் போய் கீழே போய் இறங்க போயிருப்பாரு, குயின் கிட்டே போயிருப்பாரு. பட் இப்போ அதுல இருந்து கட்டுக்கிட்டு அங்க நம்ம ஆண்ட்ரூ கேஃபிலோட ஸ்பைடர்மேனுக்கு ஒரு ரிடெம்ஷன் ஆர்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து பண்ண தப்புலேருந்து இது வந்துட்டு வேற திருத்தி பண்ணியிருக்காரு. நம்ம அந்த ஜெண்டாயை பிடிச்சதுக்கு அப்புறம் தான், ஓகே, கேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு வெப் விட்டு காப்பாற்றுவார். வெப் விட்டே இறங்குவாங்க 2 பேரும். ஓகேவா? ஸோ அந்த சீன்லாம் வந்துட்டு அவர் இறங்குனதுக்கு அப்புறம் நம்ம ஜெண்டாயா வந்துட்டு கையில பிடிச்சிக்கிருப்பாரு. கையில பிடிச்சிக்கிட்டு அழுவாரு. லைக் வந்து தேம்பி தேம்பி அழுவாரு. நம்ம ஜெண்டாயா கேட்பாங்க, ஐயோ ஓகே அப்படின்னு கேட்பாங்க. யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அந்த சீன் வந்துட்டு டைலாக்ஸ் இல்லாம அவர் சொல்றாரு. லைக் வந்து ஃபைனலி நான் அவருக்கு வந்து நம்ம எம்சியை காப்பாத்துனது அவரோட கொயினே காப்பாத்துன மாதிரி இருக்கு. அந்த மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம கொயினை எப்படி கூட காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு அவர் வந்துட்டு கில்ட்டிலுக்குள்ள அழுகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா வந்துட்டு நான் குயினை காப்பாத்தல, பட் எனக்கு இந்த எம்ஜியை காப்பாத்தது என்னோட குயினே காப்பாத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணிருக்கலாம். அந்த சீன் வந்துட்டு டைலாக்ஸே தேவையில்லைங்க. அவரோட எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்கி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஓகேவா? அது அதான் சொல்றேன். இந்த படத்துல எவ்வளவுக்கு டாம் ஹாலண்டுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம ஆண்ட்ரூ கேஃபிலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எமோஷனல் வைஸ் எனக்கு தெரிஞ்சு எமோஷனல் வைஸ் வந்துட்டு நம்ம ஆண்ட்ரூ கேஃபில் தான் வந்துட்டு ஒரு மாதிரி எமோஷனலா கனெக்ட் பண்ண வைக்கிறாரு. நம்ம டோபி வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவம், அது எப்படி அவர் கடந்து வந்தாரு. அது அவர் வந்துட்டு ஒரு சீனியர் ஸ்பைடர்மேன் இல்லையா? நம்மளுக்கு ஸ்பைடர்மேன் சொன்னால அவரோட ஃபேஸ் தான் நான் வரும், ரைட்டா? அந்த மாதிரி ஒரு காமிச்சிருப்பாங்க. பட் ஆண்ட்ரூ கேஃபில் ஒரு மாதிரி சில்டா, என்ஜாயா, ஒரு மாதிரி எல்லா டைமும் என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த எமோஷனல் சைடையும் வந்துட்டு நம்மளுக்கு போட்டு திணிக்காம அப்படி நம்மள கையை பிடிச்ச அந்த எமோஷனுக்குள்ள வந்துட்டு கொண்டுட்டு போவாரு. நம்மளே சேர்த்து தள்ளி வச்சிருவாரு ஆண்ட்ரூ கேஃபில். சரி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த ஆண்ட்ரூ கேஃபில் அவர் பிளே பண்ண அந்த 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 கேரக்டருக்குள்ள அவர் பிளே பண்ண அந்த அழுகுறது, அவர் கனெக்ட் பண்ண வச்சதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையிலேயே. அண்ட் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சரிங்களா? ஸோ யா, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். யா, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். அண்ட் இந்த 3 பேரும் வந்துட்டு சேர்ந்து கடைசி அது குட் பை சொல்ற விஷயமா இருக்கட்டும், 3 பேரும் வந்துட்டு நம்ம டாம் ஹாலண்ட் வந்து அது எதுன்னு சொல்ல வருவாரு. அதுக்குள்ள வந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி 3 பேரும் கட்டி பிடிச்சிப்பாங்க. ஸோ அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. உண்மையில நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட போய் வந்துட்டு பீட்டர் பாக்கர் எல்லாரும் மறந்துடணும். எல்லாரும் நம்ம பீட்டர் பாக்கர் ஒருத்தர் இருக்கானே வந்துட்டு தெரியக்கூடாது, எல்லாமே மறந்து சொல்லி அந்த மாதிரி ஸ்பெல்ல கேஸ் பண்ண சொல்லுவாரு. ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அதை கேட்டோன்னே லிட்டரலி அவர் அழுவாரு, கண்ணு கலந்து பாவப்படுவாரு. சின்ன வயசு பையன் இவ்வளவு பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி லிட்டரலி பீட்டர் பாக்கர்னு ஒருத்தர் இருக்கானே இந்த உலகத்துக்கு தெரியாது. அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. அந்த ஸ்பெல் வந்து அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவோம், யாருக்குமே தெரியாது. ஓகேவா? ஸோ இவ்வளவு பெரிய முடிவை இந்த சின்ன வயசுலயே எடுக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்லிட்டு அவன் எல்லாமே லாஸ் பண்ண போறான். அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு லைக் ஒரு பாவப்படுவாரு. அவர் அழுவாரு, லிட்டரலி ஆச்சரியப்பட்டு அழுவாரு. இவ்வளவு மெச்சூரான ஒரு விஷயம் எடுக்கிறான், ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அழுவாரு. ஸோ கடைசியை கூட என்னை சார்னு கூப்பிடுற, ஸ்டீஃபன் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உரிமையா சொல்லுவாரு. ஏன்னா இதுக்கப்புறம் அவருக்கு ஸ்பீட்டு பக்கம் ஞாபகம் இருக்க போறது கிடையாது, ரைட்டா? அதை தான் வந்துட்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2ல வந்துட்டு டீச் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா அந்த சீன் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்ல ஒரு சீன். அண்ட் வந்து இந்த படத்துல 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு முக்கியமான போஸ்ட் கிரெடிட் சீன் வந்துட்டு நம்ம வெனமும் நம்ம எடி ப்ரூக்கும் வந்துட்டு மெக்சிகோல, அதாவது எம்சியூல இருக்கிற மெக்சிகோல வந்துட்டு இந்த பார்டெண்டர் கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. நம்ம பார்டெண்டர் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, இந்த டானோஸ் ஒருத்தர் தான், ஹல்க்னு ஒருத்தர் தான், ஹைமன் ஒருத்தர் தான், இந்த மாதிரி டானோஸ் வந்துட்டு அவங்க ஒரு ஏலியனு, அவனுக்கு இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஏலியன்ஸ்லாம் ஸ்டோன்ஸ்லாம் பிடிக்காது, ஏலியன்ஸ்க்கு வந்து பிரெயின் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெனம கலாய்ப்பாரு. ஓகேவா? வெனம் வந்துட்டு கடுப்பாகி எடி நம்ம ரொம்ப குடிச்சிருக்கோம், வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறப்போ, ஸோ அப்போ வந்து ஒரு அந்த மேஜிக் நடந்து திரும்ப அவங்களோட யூனிவர்ஸ்க்கே போயிடுவாங்க. அதுதான் வந்துட்டு நம்ம வெனம் 3ல பார்த்துருப்போம், ரைட்டா? ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ வந்துட்டு இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக போகிறோம், சரிங்களா? ஸோ பார்ப்போம். ஸோ இந்த படத்தில் கவர் பண்ண 2வது போஸ்ட் கிரெடிட் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு நியூஸ் படிக்கிற மாதிரி தான். நம்ம பெட்டி இருப்பாங்களா, அவங்க வந்து நியூஸ் படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது அவ்வளோ இம்பார்ட்டன்டான போஸ்ட் கிரெடிட் சீன் கிடையாது. சும்மா ஒரு ஃபனுக்காக, ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த படத்தோட எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சர்ப்ரைஸே வந்துட்டு நம்ம சார்லி கோக்ஸ் as a மேட் மொராக்கா ரிட்டர்ன் ஆனது தான். அது எம்சியூல ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் அவருக்கு.
அது எனக்கு உண்மையிலேயே சர்ப்ரைஸாக இருந்துச்சு, ஷாக்கிங்காக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எத்தனை பேர் இந்த படம் பார்த்தீங்க, தேட்டரில் போய் பார்த்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு டிஸ்னி ப்ளஸ்ல அவைலபிளாக இல்லை. இந்த சோனி மார்வல் பிரச்சனை வந்தனால இந்த சோனி சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் வந்துட்டு டிஸ்னி ப்ளஸ் இல்லவே இல்லை. முக்கியமாக ஸ்பைடர்மேன் படம், வெனம் படம் எதுவுமே இல்லை. ஸோ நான் தனியாக இந்த படத்தை வந்து வாங்கி தான் பார்த்தேங்க. ஓகேவா, வாங்கினதுக்கு விடுத்தா இருந்துச்சு. ஓகேவா, நல்லா இருந்துச்சு. ஒருவேளை இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகேவா, இந்த ஃபார் ஃப்ரம் ஹோமோ, முக்கியமாக இந்த நோவே ஹோமை ரீரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும். இந்த பிராண்ட் நியூ டேக்கு முன்னாடி நல்லா இருக்கும். பண்ணுவாங்களா இல்லைன்னு தெரியல. ரீரிலீஸ் பண்ணால் நான் கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க. ஓகே, எத்தனை போய் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாய்.